தமிழக தேர்தல் வரலாறே பார்க்காத அளவுக்கு தாம் போட்டி போட்ட முதல் தேர்தல்லையே 34% மேல வாக்குகள் வாங்கி வரலாறு படைச்சிருக்காங்க தாவேகா. அதுலயும் விருகம்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏவா ஆகியிருக்கிறவரு விஜயோட டிரைவர் பையன். 30 வருஷமா விஜய் டிரைவரா இருந்து இப்போ உதவியாளரா இருக்க ராஜேந்திரன் மகன் தான் சபரிநாதன். சின்ன வயசுல இருந்தே விஜயோட தீவிர ரசிகரான இவரு விஜய் ரசிகர் மன்றம் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது போக அவரோட எல்கேஜில இருந்து பிடெக் வரைக்கும் விஜய் தான் அவருக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு விஜய் தன்னை அவரோட மகன் மாதிரி பார்த்துக்கிட்டதாகவும் ஒரு தனியார் சேனல் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு சபரிநாதன். ஆரம்பத்துல விஜய் விருகம்பாக்கம் தொகுதியில தான் போட்டி போடுறதா சொல்லப்பட்டது. பட் அவர் பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணனால விருகம்பாக்கம் தொகுதியில சபரிநாதனை எம்எல்ஏ கேண்டிடேட்டா அறிவிச்சாரு. அவரை கேண்டிடேட்டா அறிவிச்சப்போ உணர்ச்சி வசப்பட்டு விஜய் காலில் அவர் விழுந்ததெல்லாம் அந்த டைம்ல பயங்கர பேசு பொருளா இருந்துச்சு. அவரை எதிர்த்து போட்டி போட்ட டிஎம்கேவை சேர்ந்த பிரபாகர ராஜாவை விட 27,086 வாக்குகள் அதிகமா வாங்க வச்சு தன்னோட கார் டிரைவர் மகனை எம்எல்ஏவா ஆக்கி சட்டசபையில உட்கார வச்சிருக்காரு விஜய். அது போக உத்தேச அமைச்சர் பட்டியலையும் சபரிநாதன் பேர் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.